ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னை ECRல இருக்கக்கூடிய த மெட்ராஸ் கொக்கடைல் பேங்க்குக்கு தாங்க வந்திருக்கோம். இது நிறைய பேர் சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா crocodile பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ECRல இருக்கக்கூடிய. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த crocodile பேங்க் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த crocodile பேங்க் வெளியே வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு. சரி வாங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போய் டிக்கெட் எடுத்துட்டு பேசலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்றாங்க டிக்கெட்டு. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்றாங்க டிக்கெட்டு. டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். மண்டே மட்டும் ஹாலிடேங்க. டியூஸ்டே டு சண்டே வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். மண்டே மட்டும் ஹாலிடே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க உள்ள போலாம். இந்த crocodile பேங்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ECRல மகாபலிபுரம் போற ரூட்ல தாங்க இருக்கு. சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸும், தாம்பரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் திருவான்மியூர்ல இருந்து மகாபலிபுரத்துக்கு போற பஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இந்த crocodile பார்க் வந்து வருதுங்க. இதுக்கு வந்து நீங்க பஸ்லயும் வரலாம், உங்க ஓன் டிரான்ஸ்போர்டேஷன்லயும் வரலாம். ஏன் பைக் ரைடா கூட நிறைய பேர் வராங்க வீக் டேஸ்ல, வீக்கெண்ட்ல அந்த மாதிரி. இந்த crocodile பார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1976ல வந்து உள்ள என்ட்ரான உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த பாம்பு மாதிரி ஒரு கொட்டை போட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து நான் லாஸ்ட் டைம், அதாவது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்ப வந்து ஒரு பானை மாதிரி இருக்கும். அந்த பானைக்குள்ள வந்து பாம்புகளை வந்து வச்சிருப்பாங்க. இந்த பாம்போட விஷம் எவ்வளவு கொடியது, இந்த பாம்பு எவ்வளவு நாள் வாழும், இதோட எவ்வளவு வளர்ச்சி, இதெல்லாம் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நான் போகும்போது பார்க்கல. பட் ஆனா அதுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆகிற மாதிரி ஏதோ ஒரு ரேட் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. மத்தது வேற எதுவும் அதுல இது பண்ண. ஃபர்ஸ்டா இந்த crocodile பேங்கோட போர்டு தான் நம்மள வெல்கம் பண்ணது. அதை தாண்டி உள்ள போலவாங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் ஆமை இனம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்விம் பண்ணிட்டு இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா ஜெயதேவ் பாக்குறா இதெல்லாம். என்னோட டாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 to 8 years இருக்கும். அவளுக்கு எல்லாமே வந்து ஓகே, ஷீ இஸ் எக்ஸைட்டட். பட் ஆனா அவளுக்கு எல்லாம் சிலதெல்லாம் பார்த்துருக்கா இல்லையா. ஜெயதேவ் வந்து ஒரு 2.5 வயசு கை குழந்தை. அவன் வந்து ரொம்ப நல்லாவே எக்ஸைட்டா பார்த்துட்டு இருந்தான் இது எல்லாத்தையுமே. ஈவன் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான் ஃபர்ஸ்ட் டைமா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா பாலாமை அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிகப்பு தலை பூரை குளத்தாமை அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்த் ரிவரோட ஆற்று ஆமை அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருந்தாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா மஞ்சள் அனகோண்டான்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. பட் ஆனா அது அவ்வளோ கிளியரா எனக்கு தெரியல. கேமராலையும் ஜூம் பண்ணி காட்டினா ஏதோ சின்னதா ஏதோ அந்த பாறைக்கு இதுக்குள்ள வந்து ஏதோ மடிஞ்சிருக்க மாதிரி இருக்கு பாருங்களேன். இதுதான் இந்த இடத்தோட ஓவரால் வியூ. வாங்க நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போய் பார்க்கலாம். crocodiles எல்லாம் பார்க்கணும்ல நம்ம.
இங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்த உடனே பிக்னிக் ஏரியான்னு ஒண்ணு இருக்கு. இங்க பாருங்க. இந்த ஏரியாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே பண்றதுக்கும், நம்ம எடுத்துட்டு வந்த ஃபுட்ட சாப்பிடுறதுக்கும் மட்டும் இல்ல, இங்க தண்ணி ஃபெசிலிட்டீஸ் கூட இருக்கு. குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர். அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஃபோட்டோ பாயிண்ட் மாரி இருக்கு. அதாவது இந்த crocodile பேங்க்ல என்ன மெயின் அட்ராக்ஷன் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்ற மாரி வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலை, அதுக்கப்புறம் ஆமை, அதுக்கப்புறம் பாம்பு வெரைட்டி, அதுக்கப்புறம் லிசர்ட் இதெல்லாம் இருக்குன்ற மாரி வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு. இந்த மேப்ப பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்துல எங்கெங்க என்ன மாதிரியான crocodile வெரைட்டிஸ் இருக்கு, அது என்னென்ன கண்ட்ரீஸ்ல இருக்கு அப்படின்ற மாரி, அதுக்கு ஏத்தா மாரி வரைஞ்சு அதோட கோட் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இவ்ளோ வெரைட்டி ஆஃப் முதலைங்க இருக்குங்க இந்த உலகத்துல. இப்போ நீங்க சைடுல பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, மகிழம் பூமரம். அதையும் வந்து நம்ம நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக எழுதியே போட்டிருக்காங்க போர்டு. அது பக்கத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அலிகேட்டர் வெரைட்டியோட முதல்ல தான் உள்ள இருக்கு. பட் ஆனா சரியா தெரியல அந்த பாண்ட்ல. மேபி அது தண்ணிக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நமக்கு கிளியரா தெரியல. சரி வாங்க அடுத்தத போய் பார்க்கலாம். அடுத்ததா இப்ப நம்ம போய் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, சதுப்பு நில முதலைகள் தாங்க. இது ஒரு பெரிய ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க இதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேல இருக்கும் போல இருக்குங்க இந்த உள்ள முதலைங்க. வாங்க போய் பார்ப்போம் கிட்ட. அங்க பாருங்க ஒரு முதலை ஒண்ணு நடந்து கூட வருது பாருங்க அப்படியே அந்த குளத்துக்கிட்ட. இந்த முதலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டோமிஸ்டோமா அப்படின்றாங்க. இந்த முதல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலேயே இங்க மட்டும்தான் இருக்குதாமா இந்த முதலை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மீட்டர் வரைக்கும் வளருமா. இந்த முதலுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் முதலை வந்து சண்டை போடும்போது சண்டையில வந்து ஒரு வாளே இழந்துருமா. வாளே இழந்தாலும் இந்த பெண் முதல்கள் வந்து வாழும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ளதாங்க இருக்கு. வெளியவே வரல. மேல் தோற்றம் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சால்ட் வாட்டர் crocodile தாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட முதலை முட்டைகள வந்து பார்த்தீங்கன்னா, 60லேருந்து 90 நாட்கள் வரைக்கும் அடை குஞ்சு பொரிக்கும் அப்படின்ற மாரி இந்த போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இங்கேருந்து காட்டுறேன் பாருங்க. அதோட தலை மட்டும் தாங்க வெளிய தெரியுது. அது ஃபுல்லாவே வெளிய வரல பாருங்க. ஜஸ்ட் அதோட ஹெட் பார்ட் மட்டும் தான் தெரியுது. அத கிராஸ் பண்ணி அப்படியே வந்தோம் அப்படின்னா, இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய பிளேஸ் குடுத்து, அதே மாதிரி சதுப்பு நில முதலைகள் வந்து வச்சிருக்காங்க. ஒரு 100க்கு மேல இருக்கும் போல இருக்குங்க. ஒரு சில முதலைகளுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி வரத பார்க்கறதுக்கு எப்பா ரொம்ப பயங்கரமா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. இங்க வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைன் போர்டு வச்சிருக்காங்க. யாரும் வந்து கையெல்லாம் நீட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. crocodiles நீங்க எப்பவுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால எப்பவுமே சேஃப் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கறதாங்க பெட்டரா இருக்கும். இங்க பாருங்க எல்லா முதலையும் எப்படி அப்படியே வாயை திறந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. ஒண்ணு மேல ஒண்ணு. எனக்கு அது பார்க்கறதுக்கே என்னமோ மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா ஒரே இடத்துல ஒரு 100 முதல்ல ஒரு சைடு மட்டுமே இருக்குங்க. அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் இருக்கு முதலைங்க எல்லாம். அடுத்ததா இப்ப நம்ம போய் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் இக்வானா. இங்க பாருங்க.
உள்ள வந்து பாத்தீங்கன்னா மர கிளை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அது மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கூட அசையவே இல்லைங்க. அந்த கண்ணை கூட மூடி திறக்கல. அப்படியே இருக்கு அந்த இகுவானா. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அப்ப கூட அது கொஞ்சம் கூட நகரலைங்க. அப்படியே அதே இடத்துல அந்த உட் மாதிரியே படுத்துட்டு இருந்தது அது. அந்த கண்ணை கூட அதை சிமிட்டவே இல்லை. இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா லிசர்ட் தாங்க. இது வந்து உள்ள இருக்குங்க. அது நல்லா மறைஞ்சிட்டு இருக்கு. அதனால நம்மளால சரியா அதை பார்க்க முடியல. ரொம்ப உள்ள இருக்குங்க அது. அதோட வாலும் முதுகு பகுதி மட்டும்தான் காமிக்க முடியுது பாருங்க. உள்ள போக போக வந்து பாத்தீங்கன்னா கொக்கோனட் பேங்க்ல ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விஆர் ஷோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 40 rupees per person சொல்லிட்டு. இது 1 minute 2 minute தாங்க. நம்மளை சுத்தி இந்த பாம்பு, முதலை, ஆமை இதெல்லாம் நம்ம பக்கத்துல வந்தா எப்படி இருக்கும்? அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி காமிக்கிறதா அது. சரி, நம்ம வரும்போது பாத்துக்கலாங்க இத. வாங்க நம்ம அடுத்தது போய் பார்க்கலாம்ல. இப்போ நம்ம பாக்குற இந்த முதலை இனம் பாத்தீங்கன்னா ஸ்பெக்டிக்கல் கைமன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கைமன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 வகையான வெரைட்டி ஆஃப் முதல்ல இருக்கா. இதோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. இந்த மாதிரி முதலைங்க வந்து எண்ணிக்கையில கூட நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கோடை காலத்துல இடம்பெயர்ந்து செல்லக்கூடியதான். இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுமா. தண்ணியிலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரை மேலேயே கூட ரொம்ப நேரம் இருக்குமா. வறட்சியான சமயம் இதுக்கு ஏதாவது ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னா தான் இனத்துல இருக்கிற முதலையே வந்து இதை அடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. இப்போ நீங்க பாக்குற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் பாயிண்ட் மாதிரி தான். இங்க வந்து ஒரு ஷாப் ஒன்று வச்சிருக்காங்க. கூல்ட்ரிங்க்ஸ், வாட்டர், ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்க கிடைக்குது. இவ்வளவு தூரம் வாக் பண்ணிட்டு வந்தவங்க அப்படி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு திருப்பி அவங்க கண்டினியூ பண்ற மாதிரி இந்த இடம் இருக்கு. அடுத்ததா இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கரியல் முதலை தாங்க. இதுல வந்து ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்ம பக்கத்துலயே இருந்தது பாக்குற டிஸ்டன்ஸ்ல. மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டை இருக்கு இல்லையா, குளம், அது உள்ளேயே தாங்க இருக்கு. எதுவுமே வெளியே வரல. அதுக்கு மேல வந்து பேர்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்கு பாருங்களேன். அங்கங்க ஒண்ணு ஒண்ணு வெளியே வரா மாதிரி தலையை தூக்குது, அப்புறம் உள்ள வச்சிருதுங்க. அதோட வாய் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இது உள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து 40 முதல்ல இருக்கும் போல இருக்குங்க. ஏன்னா முக்காவாசி நமக்கு வெளியே தெரியல. தண்ணிக்குள்ளேயே அதுங்க இருக்கிறதால வெளியே தெரிய மாட்டுது. இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கைமன். இது வந்து ஒன்னே ஒண்ணுதாங்க இருக்கு. அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கு. நம்மளால கிளியரா பார்க்க முடியல. இப்ப நாம பாக்குற இந்த முதலை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலை பண்ணையிலேயே இருக்கக்கூடிய பெரிய முதலைங்க. ஒரு சிலர் வந்து இத பார்த்துட்டு அது கட்டை பொம்மைன்னுலாம் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒர்க் பண்ணிட்டு பக்கத்துல வந்து இது கட்டை பொம்மைலாம் இல்லைங்க, நிஜமான முதலை. இதுதான் இந்த இருக்கிற முதலை பண்ணையிலே பிக்கஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை விட பெருசு ஒண்ணு இருந்துச்சு. பட் ஆனா அது இறந்துச்சு. அதோட தோலை வந்து நாங்க அங்க கண்ணாடியில வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எலும்பையும் தோலையும் முன்னாடி வச்சிருக்காங்களாமா. இது வந்து அதுக்கு அடுத்தது. இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுல இதுதாங்க பெருசு, பெரிய முதலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செம்ம பிரம்மாண்டங்க. அது அப்படியே கண்ணை லைட்டா நம்ம பார்க்கணுமே அப்பா. செம்ம ஜைஜாண்டிக்கா இருந்தது அது. எனக்கு தெரிஞ்சது ஒரு 10 அடி இருக்கும்னு நினைக்கிறேங்க பாக்குறதுக்கு. அந்த இடத்த விட்டு அசையவே இல்லைங்க அது. அடுத்ததா இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆமை வெரைட்டிஸ் தாங்க. எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. அதாவது பெரிய தம்பி, சின்ன தம்பி, அடுத்த தம்பி அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குங்க இந்த ஆமை வெரைட்டிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவ நல்லா பெருசா இருக்கா ஆமை. பின்னாடி இருக்கிறவ கொஞ்சம் பெருசா இருக்கா. அது கிட்ட இருக்கிறவ ரொம்ப சின்னதா இருக்கா. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா கியூட்டா இருக்குதுங்க. அதுக்கு தலையை தூக்கிட்டு அது சாப்பிடறதுலாம் பார்க்க என்னோட பொண்ணு பையெல்லாம் செம்ம எக்ஸைட்மெண்ட் அதை பார்த்துட்டு. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஆமையை நம்ம பாக்குறதுக்கு சான்ஸே இல்லை. ஏதாவது 1-2 இடத்துலதான் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஆமையை பார்க்க முடியும். அதுக்கு வந்து சாப்பிடறதுக்காக கீரை கொடுத்துருந்தாங்க போல இருக்குங்க. அந்த கீரையை தான் அது இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு.
ஆமைய பார்த்துட்டு அது பக்கத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் ஒரு 50லேருந்து 60 முதலைங்கள விட்டுருப்பாங்க போல இருக்குங்க. இங்க பாருங்க. ஒண்ணு அப்படியே ஆன்னு வாய தொறந்துட்டு ரெடியா உட்காந்துருக்கு. ஏதோ சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்க மாரி இருக்குங்க அது. ரொம்ப நேரமா அப்படியே இருந்ததுக்கப்புறம் ஏதோ சாப்பிட்டு முழுங்குன மாரி வாய் முழிச்சது. அத பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க. இங்க வந்து முதலையோட முட்டை ஓடுகள் வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னென்ன முதலை ஓடு முட்டைகள் அப்படின்னு சொல்லி அதோட வெரைட்டீஸோட பேர் மென்ஷன் பண்ணி இங்க வச்சிருக்காங்க டிஸ்ப்ளேல நமக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாலயே இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் முதல பண்ணையில இருக்கக்கூடிய முதல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க தான் இருந்திருக்கு சென்னையில. அதோட இமேஜஸ் போட்டு, அது வந்து இறந்துருச்சுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அதோட தோல வந்து இங்க பதப்படுத்தி இந்த கண்ணாடி பாக்ஸ்ல வச்சிருக்காங்க பாருங்க. எவ்ளோ பெருசுன்னு மட்டும் பாருங்க. ஒரு 14 அடி உயரம் இருக்கும் போல இருக்குங்க. அதுக்கு மேல கூட இருக்கலாம்னு நெனைக்கிறேன். அவ்ளோ பெருசுங்க இது. மொபைல்ல காட்டும்போது என்னமோ உங்களுக்கு சின்னதா தெரியிற மாரி இருக்கலாம். பட் ஆனா அது ரொம்ப பெருசு. இப்ப நீங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா, இந்த விஆர் ஷோ தாங்க. என்னோட பொண்ணு வந்து நானும் பார்க்கட்டுமான்னு கேட்டா, அதனால போட்டு விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ்க்காங்க ₹40. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததா தான் என் பொண்ணும் சொல்லியிருந்தா. நல்லா எக்ஸைட்டடா சூப்பரா இருந்தது அப்படின்ட்டு. ஃபைனலா நாம எக்ஸிட் பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். இது வழியா போம்போது 1, 2 குரொக்கடைல் வச்சிருக்காங்க. அதையும் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிடலாம் வாங்க. இப்ப நீங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, நைல் முதலைகள். அங்க பாருங்க வெளியே வராம தலைய மட்டும் அப்படியே காமிச்சுட்டு படுத்துட்டு இருக்கு. வாட்டர் ரொம்ப கிளியரா இருக்கிறதால, அந்த முதலையோட உடம்பு பகுதி கூட நமக்கு நல்லாவே கிளியரா தெரியுது பாருங்க. கடைசியா வெளிய போறதுக்கு முன்னாடி நாம பார்க்க போறது கரியல் அக்வாரியம் முதலை தாங்க. இது உள்ள போய் பார்ப்போமா? வாங்க. உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அது எவ்ளோ பெரிய முதல பாருங்க. அமைதியா அந்த கடைசியிலேயே நின்னுட்டு இருக்கு. போய் ரொம்ப நேரமா அது அப்படியே தாங்க இருக்கு. அசையவே இல்ல. ரொம்ப நேரமா அது அசையவே இல்லங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தான் அசைஞ்சது அது. இப்ப பாருங்க, அது எவ்ளோ அழகா அது உள்ள ஸ்விம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அப்படியே ஸ்லோவா போயிட்டு ஒரு டர்ன் பண்ணி இந்த பக்கமா வந்து அப்படியே அந்த ஆமைய கடிக்கிற மாரியே பக்கத்துல வந்துட்டு போச்சுங்க. அந்த ஆமை ஓடுற சீன் பார்க்கணுமே அடேங்கப்பா! செம்ம பிரம்மாண்டங்க அது பார்க்கறதுக்கு. அது நிக்கும்போது பாருங்களேன், நின்னு அப்படி மேல கண்ண பார்க்கும்போது செம்ம டெரரா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இதுலருந்து எக்ஸிட் பாயிண்ட் வெளிய போகும்போது அது மேலயே கூட பார்க்கலாம் இத நம்ம. இப்போ நீங்க பார்க்குற இந்த முதல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, யாக்ரே கைமன் சொல்றாங்க. அது எப்படி வெளிய எக்ஸிட் ஆகி போகுது பாருங்களேன். ரொம்ப குட்டியா தாங்க இருக்கிற மாரி இருக்கு பார்க்கறதுக்கு. இத பார்த்துட்டு இது பக்கத்திலேயே வந்து இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த கிளாஸ்ல. பட் ஆனா எதுலயுமே ஸ்னேக்ஸ் இருந்த மாரி தெரியல. ஒண்ணே ஒண்ணுத்துல மட்டும் மலைப்பாம்பு இருந்த மாரி இருந்துச்சுங்க. ஃபைனலா crocodile பார்க்கோட எக்ஸிட் பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். இந்த கேஃபே இருக்கு இல்லையா? இங்க டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் விக்கிறாங்க. நம்ம உள்ள ஒண்ணு பார்த்தோம். இது 2வது ஷாப்பு. இதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய டீ ஷர்ட்ஸ் விக்கிறாங்க. அனிமல்ஸ் பிக்சர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ண மாதிரி. அது மட்டும் இல்லாம, இந்த crocodile மாதிரி இருக்கக்கூடிய டாய்ஸ் எல்லாம் சாஃப்ட் டாய்ஸ்லாம் வித்துட்டு இருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த crocodile பார்க்லயே இந்த கேஃபே பக்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு. வேற எங்கேயும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த crocodile பேங்க்குக்கு எங்களோட கிட்ஸோட நாங்க வந்து ரொம்ப நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போனோம். இந்த இடம் உண்மையிலே ஒரு பெஸ்ட் பிளேஸ். கிட்ஸுக்கு வந்து ரொம்பவும் பிடிக்கும் இந்த இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.